ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நான் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த செய்தி கேட்டு எனக்கு தொலைபேசியிலே என்னோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. அநேகரை இப்போ இந்த செய்தி அடைவதை எண்ணி ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன். பாருங்க, ஏதோ ஒரு விதத்திலே நம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த செய்தி கேட்கிற நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த செய்தி அனுப்பி சொல்லுங்க. யாரோ ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒருவருக்காவது இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கும். மிகப்பெரிய சாட்சியை கர்த்தர் உருவாக்க முடியும். திருமறையில வாசிக்கும் போது சங்கீதம் 2 சாமுவேல் 22:36 உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று வாசிக்கிறோம். And the gentleness had made me great. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். நம்ம இந்த உலகத்தில் வளரணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவருக்காக வாழணுங்க. ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றின ஒருவரையும் ஆண்டவர் மறந்து போன ஆண்டவர் அல்ல. இந்த பைபிளை பார்க்கும்போது இயேசுவையும் ஆண்டவரையும் பின்பற்றி வந்த மக்கள் பலவான்களோ ஐஸ்வர்யவான்களோ அல்லது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற உயர்ந்த புகழும் பெருமையும் பெற்ற மக்கள் அல்ல. சாதாரணமான மக்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட மீனவர்கள், கலிலேயா மக்கள், கடல் கரை ஓரத்திலே அனுதின வாழ்வுக்காக உழைத்து கொண்டிருந்த மக்கள், ஏழைகள், விதவைகள், அநாதிகள், துன்பப்படுகிற மக்கள், இவர்களைத்தான் ஆண்டவர் தேடி சென்றார். இந்த மக்கள் யாரெல்லாம் இயேசுவின் மீது அன்பு வைத்தார்களோ அந்த அன்பு அவர்களை பெரியவர்களாக மாற்றிவிட்டது, அவர்களை சாட்சியாக நிறுத்தி விட்டது. நல்ல கவனிங்க, சமரியா பெண் சாதாரண ஒரு பெண், நம்பிக்கையிழந்து போன ஒரு பெண். ஆண்டவரின் தேசத்திற்கு ரட்சிப்பை அந்த பெண் மூலமாக கொண்டு வருகிறார். கையும் களமாக பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண் ஆண்டவர் ரட்சித்து அனுப்புகிறார். அந்த பெண்ணை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்த இன்றும் பேசுகிற ஒரு மரியாளாக நம் மத்தியிலே நிற்பதை நாம் பார்க்கிறோம். பேதுரு மீன்களுக்கு பின்னால போய்கொண்டிருந்த மனிதன் தான் இந்த பரலோகத்தையே திறவக்கோலை கொடுப்பேன் என்று சொல்லி உயர்த்தி வைத்த ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக மாற்றும். ஒருவேளை இன்னைக்கு கூட நம்ம சாதாரண வாழ்க்கை வாழலாம், நமது பிள்ளைகள் சாதாரணமான படிப்பை படித்திருக்கலாம், நம்ம குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் காணப்படலாம், நம்ம அதிகமாக பணம் செலவிட முடியாதபடி ஒரு குறை நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியங்க, ஆண்டவரை மட்டும் நம்ம பிடித்துட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தோமானால், அவரை சார்ந்து ஜீவிப்போமையானால், அவர் போதும் என்று சொல்லி அவரை நாம் பிடித்துக் கொள்வோமையானால், அவருடைய காருண்யம் நம்மை பெரிய சூழ்நிலையில உயர்த்தி வைத்துவிடும். சோதித்து பாருங்க. ஆண்டவரையே நம்புவோம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், ஆண்டவரையே சார்ந்து நிற்போம். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் கூட அந்த குப்பையில் இருந்தும் தூசியில் இருந்தும் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு உயர்த்தப்படுறாரு. இன்னைக்கு நல்ல செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு அற்புதம் நமது வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை தைரியத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமாண்டவரே, மீது வைத்த நம்பிக்கை, மீது வைத்த அன்பு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும், உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளையும் நீர் உயர்த்தி வைப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க போகிற தயவுக்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பிரிய சூழ்நிலையில கொண்டு வருவதற்காக நன்றி. இந்த நாள் மகிமையின் நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.